ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பூஸ்டர். ஸோ நம்ம இன்றைக்கி அமேசிங்கான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பாசிட்டிவ் பூஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். ஸோ லைக் அண்ட் ஷேர் நீங்களே பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட பழைய வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்பட்டதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மல்லி ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், வரமிளகா ஒரு 6-7, பட்டை ஃப்ளேவருக்கு தான், ஸோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். பட்டை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் நம்ம எடுத்து வச்ச பொருளை எல்லாமே எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறுமனே வதக்கிக்கலாம். அதாவது ட்ரை ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது எல்லாமே நல்லா வதக்கினா சரி. ஸோ இதோட பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை வராமல் நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு, இந்த பருப்பு போட்டது, நம்ம வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காயை ஆஃப் பண்ண அந்த சூட்லேயே நம்ம வதக்கினா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது வதங்கின சூட்லேயே போட்டால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடானதே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே நம்ம எப்போ போல் தாளிக்கிறது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை, கை வந்த கலைங்கிற மாதிரி. நம்ம அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் போடுறது கொஞ்சம் நல்லா சோறை வணக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நல்லா சோறை வணக்கிக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வெங்காயம் எங்கேயும் வாயில் தட்படாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா சோறை வணங்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் தாளிக்கும் போது நல்லாயிருக்கு. ஸோ வெங்காயம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரைப்பிடி கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை நீங்கள் எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே எதுலெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ ஒரு நல்ல மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் ஒரு அரைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும், அதுவும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். ஸோ ரெண்டும் வதங்குது. அடுத்ததாக கொஞ்சம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், அதுவும் சேர்ந்து வதங்கட்டும். அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போடும்போது தனியாக வேக வச்சுருக்கணும் அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் முட்டைக்கோஸ் அரிஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சது இந்த எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். அது சாப்பிடும்போது நல்லா அழகாக இருக்கும். அதாவது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக லெமன் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம், புளிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு சாப்பிட்டு எந்த ஒரு அஜீரண கோளாறு அந்த மாதிரி எதுவும் ஆகாதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் லெமன். ஸோ இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிட்டோம். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, நல்லா வேகட்டும். ஸோ இது நல்லா வேகட்டும். அடுத்ததாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடானுமே நம்ம மிளகா செலவை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இது கூட தண்ணி ஊற்ற வேண்டாம். இல்லை எனக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேண்டாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு லைட்டாக இருந்தாலே போதும். ஸோ நான் கொஞ்சம் இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், எனக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட டிஷ்ஷை தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், சீக்ரெட் ஆஃப் த டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். வேறு எதுவுமே இல்லைங்க, சர்க்கரை தான். ஸோ கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணும்போது குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் லைட்டாக மாறும், மனம் அருமையாக இருக்கும். சர்க்கரை என்னடா குழம்புல வித்தியாசமாக போடுறேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு, எவ்வளோ அமேசிங்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க, எவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணிங்கன்னு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டிஷ். ஸோ சிம்பிள் அண்ட் குயிக், ஈஸி. ஸோ இதில் கொஞ்சம் இப்போ கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்மெல்லோட, ஐயோ மனம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல்னு தான் சொல்லணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, சாப்பிட்டு எவ்வளோ ஜாலியாக ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்களை போல் இன்னும் 2 பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் பாசிட்டிவ் பூஸ்டர்.